நமஸ்காரம். நான் இப்போ கிரீன் ரைஸும் அதுக்கு சைட் டிஷ்ஷா தாபா ஸ்டைல் தால் ஃப்ரையும் செய்ய போறேன். இந்த ரெண்டுமே குயிக்கா செஞ்சிடலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துன்னு போறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இப்ப எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். இந்த கப்பால 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். 75 கிராம் இருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். பைத்தம்பருப்புக்கு பதில் மசூர் தாலும் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு புதுசா தண்ணீர் சேர்த்து 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். பருப்புலேருந்து தண்ணீரை வடிச்சிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர்ல சேர்த்துக்கிறேன். அதே கப்பால 3 கப் தண்ணீர் சேர்த்துக்கிறேன். அடுப்பத்தி மீடியம்ல வச்சுட்டு இருக்கேன். உப்பு 1/4 டீஸ்பூன். ஒரு 4-5 விசில் வரட்டும். அந்த சமயத்துல கிரீன் ரைஸ் ரெடி பண்ணிக்கிறேன். 1 கப் பாசுமதி அரிசி எடுத்துட்டு இருக்கேன். 2 முறை நல்லா வாஷ் பண்ணிட்டு புதுசா தண்ணீர் சேர்த்து வச்சிருக்கேன். 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஒரு பெரிய பேன்ல பாதி அளவுக்கு தண்ணீர் எடுத்துட்டு இருக்கேன். கொதிக்கட்டும். இந்த சமயத்துல வாஷ் பண்ணி எடுத்து வச்ச பாலக்கீரையை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய கட் அளவுக்கு இருந்தது. நல்லா கொதிக்கிறது. கொதிக்கிற தண்ணீர்ல 1 நிமிஷம் இருந்தா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கொதிக்கிற தண்ணீர்லேருந்து கீரையை வடிகட்டிட்டு நார்மலான தண்ணீர்ல உடனே சேர்த்துக்கணும். எதுக்காக இந்த மாதிரி பண்றோம்னா கலரே மாறாம பச்சை நிறத்துல இருக்கிறதுக்காக செய்யறோம். ஃபுல்லா வடிச்சிட்டேன் தண்ணீரை. வடிச்ச கீரையை ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கிறேன். சுத்தம் செய்த கொத்தமல்லி 1/4 கப் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் தண்ணீரே சேர்க்காம ஸ்மூத் பேஸ்டா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அடுத்தது ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதுல 1 பிரிஞ்சி இலை, 2 துண்டு லவங்கப்பட்டை, கருத்த பெரிய ஏலக்காய் 2, 4 லவங்கம், 3 பச்சை ஏலக்காய், 6 மிளகு. மசாலா சமன ஒரு 10 செகண்ட் வறுத்துக்கிறேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு டீஸ்பூன் பூண்டு இஞ்சி பேஸ்ட். வெங்காயம் கலர் நல்லா மாறி இருக்கு. இந்த அளவுக்கு போதும். அரைச்சி வச்ச பாலக் விழுத சேர்த்துக்கிறேன். 1 நிமிஷம் அந்த பேன்லயே வதக்கிக்கிறேன். அப்பதான் பச்சை வாசனை போகும். வதக்கினது போதும். ரெண்டு கப் தண்ணீர் சேர்த்துருக்கேன். அடுப்பு தீ மீடியம்க்கும் ஹைக்கும் நடுவில் இருக்கு. நல்லா கொதிக்கிறது. இந்த சமயத்துல அரிசியிலேருந்து தண்ணீரை வடிச்சிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு. ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். மூடிடுறேன். அடுப்பு தீய லோக்கும் மீடியம்க்கும் நடுவுல மாத்திட்டேன். கிரீன் ரைஸ் பதமா குக் ஆயிடுத்து. நடுவுல 2-3 முறை மூடி எடுத்துட்டு கிளறி விட்டுட்டு திருப்பி மூடிட்டேன். கிரீன் ரைஸ் ரெடி ஆயிடுத்து. அடுப்பை அணைச்சிடுறேன். அடுத்தது தால் ஃப்ரை செய்ய போறேன். பருப்பு வெந்து ரெடியா இருக்கு. பருப்பு நல்லா குழைவா வெந்திருக்கு. அடுத்தது ஒரு வெங்காயமும் 3 தக்காளியும் எடுத்துட்டு இருக்கேன். ரெண்டுத்தையுமே தனித்தனியா பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன். கருத்த பெரிய ஏலக்காய் 2 சேர்த்துக்கிறேன். லவங்கம் 3-4 சேர்த்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன். மசாலா சாமான்கள் இது மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கேன். பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சாஃப்டா ஆற அளவுக்கு வதக்கிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் பூண்டு இஞ்சி பேஸ்ட், 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கிறேன். பொடியா கட் பண்ண தக்காளியை சேர்த்துக்கிறேன்.
கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் தக்காளி சீக்கிரம் வதங்கும். தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கணும். தக்காளி வதக்கினது போதும். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், வெந்த பருப்பை சேர்த்துக்கிறேன். திக்னஸை பார்த்துட்டு தேவையான தண்ணீர் சேர்த்துக்கலாம். பருப்புலையும் தக்காளிலையும் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கசூரி மேத்தியை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். பொடியா நறுக்கின கொத்தமல்லி, தாபா ஸ்டைல் தால் ஃப்ரை ரெடி ஆயிடுது. கிரீன் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷா தால் ஃப்ரை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் a lot.